கவி சக்கரவர்த்தி கம்பரை தெரிந்த அளவுக்கு கவிராட்சசன் ஒட்டக்கூத்தர் பற்றி பலருக்கும் தெரியாது. ஒட்டக்கூத்தர் 3 சோழ மன்னர்களின் அவைகள புலவராகவும் அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு. இந்த பெருமை ஒட்டக்கூத்தர் ஒருவருக்கு தான் இருக்கு. ஒட்டக்கூத்தர் அமைச்சராக பணியாற்றிய அந்த 3 சோழ மன்னர்கள் யார் யார்? தான் ஒரு தமிழ் புலவர் என்று கூறிக்கொண்டு யாராவது தமிழை பிழையாக உரைத்தால் அவர்களை உடனேயே சிறையில் அடைத்து விடுவாராம் ஒட்டக்கூத்தர். அது உண்மையா? கம்பருக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் என்ன சம்பந்தம்? கம்பர் மீது பொறாமை கொண்டவராக ஒட்டக்கூத்தரை சொல்லப்படுகிறது. உண்மையில் ஒட்டக்கூத்தர் பொறாமை கொண்டவரா? யார் இந்த ஒட்டக்கூத்தர்? இவரின் முழு வரலாற்று பின்னணி என்ன? போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்முடைய தமிழையும் தமிழ் வளர்த்த புலவர்களை பற்றியும் நாம் அறிந்து கொள்வோம். தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மலரியில், அதாவது இன்றைய திருவெரும்பூரில் பிறந்தாரு ஒட்டக்கூத்தர். செங்குந்தர் கைக்கோளார் முதலியார் மரபை சேர்ந்தவர். கூத்தர் முதலியார் என்பதுதான் இவருடைய உண்மையான பெயர். ஒட்டம், அதாவது ஒட்டம் என்பது பந்தயம் வைத்து பாடுவதில் வல்லவர் அப்படிங்கிறதுனால ஒட்டக்கூத்தர் என்று அழைக்கப்பட்டாரு. திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில பூந்தோட்டம் பேருந்து நிலையத்தின் அருகே 1/2 கிலோமீட்டர் தொலைவில் கூத்தனூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு. வேற எங்கேயுமே இல்லாத தமிழகத்துல மட்டுமே சரஸ்வதிக்கென தனி கோவில் அமைந்திருப்பது இந்த ஊர்ல தான். பூந்தோட்டம் ஊரில் சரஸ்வதி கோவிலை ஒட்டக்கூத்தர் கட்டியதாகவும் அதனால் பூந்தோட்டம் அவரது பெயராலேயே கூத்தனூர் என்று பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது. நலவெண்பா பாடிய புகழேந்தி புலவர் சேக்கிழார் பெருமான் போன்றோர் இந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்ததா சொல்லப்படுது. கம்பரின் பிறந்த நாளையும் அவர் மறைந்த நாளையும் நினைவு கூர்ந்து இவர் பாடியிருக்காரு. அதாவது கம்பர் இவர் காலத்திற்கு முந்தியவர் அப்படிங்கிற தகவலும் சமகாலத்தவர் என்றும் சொல்லப்படுது. மேலும் இவர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படும், அதாவது குறிப்பிடப்பட்டிருக்கின்ற காலகட்டம் சற்று முரண்பாடாக உள்ளது. சமகாலத்தவர்கள் என்பதற்கு முரண்பாடாக உள்ளது. ஆனால் வேறு சில தகவல்கள் இவர்கள் இருவரும் சமகாலத்தவர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் காணப்படுது. அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கம்பர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவரது காலம் 1180 முதல் 1250 என கருதப்படுது. ஆனால் ஒட்டக்கூத்தர் முதல் குலோத்துங்க சோழனின் மகன் விக்கிரம சோழனின், அதாவது கிபி 1120ஆம் ஆண்டு முதல் 1136ஆம் ஆண்டு வரை அவைக்கள புலவராக இருந்திருக்காரு. அது மட்டுமல்ல, விக்கிரம சோழனின் மகன் 2ஆம் குலோத்துங்க சோழனுக்கும் கிபி 1136 இருந்து 1150 வரையும், அவரனுடைய மகன் 2ஆம் ராஜராஜனுக்கும், அதாவது கிபி 1150 இருந்து 1163 வரை அவைக்கள புலவராகவும் தமிழ் ஆசிரியராகவும் திகழ்ந்திருக்காரு ஒட்டக்கூத்தர். குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த காலகட்டம் இருவருக்கும் வேறுபாடு உள்ளது. கம்பருக்கு காலத்தால் முற்பட்டவரா ஒட்டக்கூத்தர்? முழு விவரம் என்ன? கம்பர், ஒட்டக்கூத்தர் இருவரில் யார் காலத்தால் முற்பட்டவர்? இதன் முழு விவரம் என்ன என்பதை இந்த வீடியோவின் இறுதியில பார்க்கலாம். 3 சோழ மன்னர்களுக்கு தொடர்ந்து அவைக்கள புலவராக திகழ்ந்த பெருமை ஒட்டக்கூத்தரை மட்டுமே சாரும். ஒட்டக்கூத்தர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற தமிழ் புலவர். அது மட்டுமல்ல, சோழ பேரரசின் அரசவை கவிஞர். இவர் விக்கிரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன் மற்றும் 2ஆம் ராஜராஜன் ஆகிய 3 சோழ மன்னர்களின் அவைக்கள புலவராகவும் அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கார். இவருடைய படைப்புகளில் மூவர் உலா, அதாவது விக்கிரம சோழன் உலா, குலோத்துங்க சோழன் உலா, ராஜராஜ சோழன் உலா, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், தக்கையாக பரணி போன்ற நூல்கள் குறிப்பிடத்தக்கவை. சோழ மன்னன் குலோத்துங்க சோழனின் அவை புலவராக இருந்தவர் ஒட்டக்கூத்தர். இவர் தமிழ் பற்று மிக்கவர். தமிழில் மிகச்சிறந்த புலமை பெற்றவர். சோழ மன்னனின் ஆட்சி காலத்திற்கே பெருமையையும் புகழையும் ஈட்டி தந்தவர்களில் ஒட்டக்கூத்தரும் ஒருவர். தான் ஒரு தமிழ் புலவர் என்று கூறிக்கொண்டு யாரேனும் தமிழை பிழையாக உரைத்தால் உடனே அவரை சிறையில் அடைத்து விடுவார். அப்படி சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு பிழைக்க ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாராம். அது என்னவென்றால், ஒட்டக்கூத்தர் கேட்கும் கேள்விக்கு அவர்கள் சரியான பதில் தந்தால் சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவாராம். ஒருவேளை பதில் தவறாக இருந்தால் 2 பேராக நிற்க வைத்து இருவரினுடைய தலைமுடிகளையும் ஒன்றாக முடிந்து சிரச்சேதம் செய்து விடுவாராம். இதனாலேயே தான் ஒரு புலவன் என்று முறையாக தமிழ் படிக்காத எவரும் கூறிக்கொள்ள அஞ்சுவார்களாம்.
குலோத்துங்க சோழனுக்கு தந்தை இல்லாததனால் ஒட்டக்கூத்தரே அவருக்கு திருமணம் செய்து வைக்கும் பொறுப்பினை ஏற்றிருக்கிறார். பாண்டிய மன்னனின் மகளே குலோத்துங்க சோழனுக்கு பொருத்தமானவள் என்றறிந்து பெண் கேட்கச் சென்றார் ஒட்டக்கூத்தர். பாண்டிய மன்னன் இதை கேட்டதும், எங்கள் பாண்டிய நாட்டில் பெண்ணெடுக்க உங்கள் சோழ மன்னனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என ஒட்டக்கூத்தரை பார்த்து கேட்டிருக்கிறார். உடனே ஒட்டக்கூத்தர் இப்படி ஒரு பாடலை பாடுகிறார். அதாவது, ஆருக்கு வேம்பு நிகராகுமோ அம்மானே, ஆதித்தனுக்கு நிகர் அம்புலியோ அம்மானே, வீரருக்குள் வீரரொரு மீனவனோ அம்மானே, வெற்றி புலிக்கொடிக்கு மீனமோ அம்மானே, ஊருக்குறைந்த நிகர் கொற்கையோ அம்மானே, ஒக்குமோ சோநாட்டை பாண்டி நாடம்மானே என்று பாடினார். அதாவது இதில் என்ன சொல்கிறார் என்றால், சோழ மன்னர்கள் மார்பில் சூடும் ஆலம்பூ மாலைக்கு பாண்டிய மன்னர்கள் தரிக்கும் வேப்பம்பூ மாலை ஈடாகுமா அப்படின்னு கேட்கிறாரு. சோழன் குலம் சூரிய குலம், பாண்டியர்கள் குலம் சந்திர குலம். சூரியனுக்கு சந்திரன் ஈடாகுமா? வீரர்களுள் சிறந்தவன் புலிக்கொடி தரித்த சோழன் தானே, மீன் கொடியை தரித்த பாண்டியன் இல்லையே. சோழ நாட்டின் தலைநகரான அலைகடல் ஆர்ப்பரிக்கும் உரந்தை நகருக்கு பாண்டியர்களின் தலைநகரான கொற்கை நகர் ஈடாகுமா? இப்படி எல்லா வகையிலும் சிறந்த சோழ நாட்டுக்கு பாண்டிய நாடு ஈடாகுமா என்று பொருள்படும்படி பாடுகிறார். இதனை கேட்ட பாண்டிய மன்னனின் அவை புலவர் புகழேந்தி, நம் பாண்டிய நாட்டை தரம் குறைத்து வேறு நாட்டு புலவன் பாடுவதா என உணர்ச்சி பொங்க அதற்கு எதிர்பாட்டாக ஒரு பாடல் பாடுகிறார். அதாவது, ஒரு முனிவன் நேரிலோ உரை தெளித்தது அம்மானே, ஒப்பரிய திருவிளையாட்டு உரந்தையிலோ அம்மானே, திருநெடுமால் அவதாரன் சிறுபுலியோ அம்மானே, சிவன்முடியில் ஏறுவதும் செங்கதிரோ அம்மானே, கரையெதிரல் காவிரியோ வையையோ அம்மானே, கடிப்பகைக்கு தாதகியங் கண்ணியோ அம்மானே, பறவை பறந்ததும் சோழன் பதம் தனையோ அம்மானே, பாண்டியனார் பராக்கிரமம் பகர்வது அரிதே அம்மானே. அதாவது, அகத்திய முனிவன் தமிழை படைத்தது பாண்டிய நாட்டில் உள்ள பொதிகை மலையிலா அல்லது சோழ நாட்டில் உள்ள நேரி மலையிலா? சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் நடந்தது உரந்தையிலா அன்றி கொற்கையிலா? மகாவிஷ்ணு மீனாகத்தான் அவதாரம் எடுத்தாரே அன்றி புலியாக அல்லவே. சிவபெருமானின் ஜடாமுடியில் சந்திரனை சூடினாரே அன்றி சூரியனை இல்லையே. புலவர்கள் இயற்றிய நூல்களின் பெருமையை சங்கப்பலகை நீரை எதிர்த்து கரை சேர்ந்து உலகுக்கு உணர்த்திய உன்னத நிகழ்ச்சி கரை எதிரில் வையை ஆற்றில்தான் நடந்ததே அன்றி காவிரி ஆற்றிலா? பேய் பிடித்தவர்களை காப்பாற்ற பேயை விரட்ட பயன்படுவது வேப்ப மரத்தின் இலைதானே, இல்லை ஆலை இலையா? ஒருமுறை கடல், அதாவது அந்த கடல் பறவை பாண்டிய மன்னரை பணிந்ததாம். அது சோழ மன்னரை பணியவில்லையே. பாண்டிய மன்னர்களின் பராக்கிரமம் சொல்லற்கரியது என்று சொல்றாரு. இதில் கரை எதிரில் அப்படின்னு ஒரு வார்த்தை கவனிச்சிருப்பீங்க. அந்த கரை எதிரில் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலத்துல புலவர்களுக்கு போட்டி நடக்கும். அதுல அவர்கள் தங்களோட கவிதைகளை எழுதி வைகை ஆற்றுல எல்லோருமே ஒரே இடத்துல குழுமி அந்த கவிதைகளை அலைகள்ல போடுவாங்களாம். அந்த அலையை எதிர்த்து மேலெழுந்து மீண்டு வரும் ஓலைகளே சிறந்த கவிதைகள் கொண்டவையாக அந்த கவிதைகளையே சிறந்த கவிதை என்று ஏற்றுக்கொள்வார்களாம். ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு விடும் கவிதைகள் எல்லாமே சிறப்பானவை அல்ல என்று சொல்லி அலைகளில் மீண்டு வந்த புலவர்களின் கவிதைக்கு பரிசு கொடுத்து அவர்களை சிறப்பிப்பார்களாம். இதைத்தான் கரையேறல் அல்லது கரை எதிரில் என்று சொல்கிறார்கள். புலவர்களின் கவித்திறமையை சோதிக்க இது ஒரு திருவிழா போலவே அந்த காலகட்டங்களில் கொண்டாடப்படுமாம். அதைத்தான் புலவர் புகழேந்தி இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி எதிர்பாட்டு பாடி புகழேந்தி புலவரும் விட்டு கொடுக்காமல் தன்னாட்டு பராக்கிரமத்தை பாட, அதற்கு பிறகு குலோத்துங்க சோழனுக்கும் பாண்டிய நாட்டு இளவரசிக்கும் திருமணம் முடிந்தது. புகழேந்தி புலவரை தன் மகளுக்கு சீதனமாக சோழ நாட்டுக்கு அனுப்பி வைத்தார் பாண்டிய மன்னன். தன் பாட்டுக்கு எதிர்பாட்டுரைத்த புகழேந்தி புலவர் மீது கோபம் கொண்டு அவரை எதிரியாகவே நினைத்து கொண்டிருந்த ஒட்டக்கூத்தர் அவரை சிறையில் அடைத்து விட்டார். அவர் மன்னனுக்கு குருவாக இருந்ததால் அவருக்கு நாட்டில் சகல அதிகாரங்களும் இருக்க அவரது இந்த செயலுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க அஞ்சினார்கள்.
தன் நாட்டு புலவர் தன் ஆசிரியரை சிறையில் அடைத்ததை கேட்டு மகாராணி மன்னனிடத்தில் கோபம் கொள்கிறாள். ஒட்டக்கூத்தருக்கு இவ்வளவு அதிகாரமா? அவரை எதிர்த்து ஏன் பேசவில்லை என மன்னன் மீது கோபம் கொண்டு குலோத்துங்கன் அந்தப்புறத்திற்கு வரும்போது தன் அறையின் கதவை தாழிட்டு கொள்கிறாள் மகாராணி. அவளை சமாதானம் செய்ய புலவர் ஒட்டக்கூத்தரையே மன்னன் அனுப்ப அவர் மகாராணியின் கதவுக்கு புறம் நின்று கொண்டு ஒரு பாடல் பாடுகிறார். அதாவது, ஈழ நாட்டிலும் இலங்காபுரியிலும் கபாடபுரத்திலும் கலியாணபுரத்திலும் உள்ள வீரர்களது மார்பு கபால கதவுகளை திறந்த மன்னன் கதவண்டை நிற்கின்றான், இறங்கியேனும் கதவை திறந்து விடுவாய் எனும் பொருள்பட பாடுகிறார். அதை கேட்ட ராணி மேலும் கோபமடைந்து மற்றொரு தாழ்பாலை போட்டு விடுகிறார். ஒட்டக்கூத்தர் ராணியின் ஊடலுக்கு காரணம் எதுவென்று உணர்ந்து அரண்மனை வந்து மன்னனிடம் நடந்ததை அறிவிக்கிறார். அரசன் உடனே புகழேந்தியை விடுவிக்க ஆணையிடுகிறான். விடுதலை பெற்ற புகழேந்தி புலவர் மகாராணியை, அதாவது பாண்டிய மன்னனின் மகளுக்கு புத்திமதி சொல்லி ஊடல் தீர்க்கிறார். இதுவே என்றென்றும் ஒட்டக்கூத்தர் பாடலுக்கு இரட்டை தாழ்பால் என்ற அழியாத பெயரை வாங்கி கொடுத்த நிகழ்வு. அதனால்தான் ஒட்டக்கூத்தர் பாட்டிற்கு இரட்டை தாழ்பால் என்ற ஒரு வாசகம் பிரசித்தி பெற்றது. ஒட்டக்கூத்தர் காலத்துக்கு முன்பு தெய்வத்தின் மீது உலா பாடப்பட்டது. ஒட்டக்கூத்தர் தான் முதலாக மன்னர் மீது உலா பாடியவர். ஒட்டக்கூத்தரும் கம்பரும் உடன்காலத்தவர்கள் என்றும் அவர்களுக்குள் புலமை காய்ச்சல் புகைந்து கொண்டே இருந்தது என்றும் பல செவி வழி வரலாறுகள் இருக்கின்றது. ஒட்டக்கூத்தரை கம்பர் மேல் கடும் பொறாமை கொண்ட ஒருவராக கூறப்படுகிறது. அதற்கு காரணம் கவி சக்கரவர்த்தி கம்பர் தான் எழுதிய இராமாயணத்தை அரங்கேற்றி கொண்டிருந்தார். அதுவரை எழுதப்படாத சந்தங்கள், புத்தம் புதிய சொல்லாட்சி, நெஞ்சை ஈர்க்கும் ஓமைகள், தமிழமுதத்தை கம்பர் வாரி வழங்கி கொண்டிருந்தார். அவையில் இருந்தோர் அனைவரும் கம்பராமாயணத்தின் கவிச்சுவையை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். கம்பர் மேல் கடும் பொறாமை கொண்ட ஒட்டக்கூத்தரும் ஒரு இராமாயணம் எழுதி வந்தார். அப்படி அவர் இராமாயணம் எழுதும் செய்தி கம்பருக்கு மட்டுமே தெரியும். ஒட்டக்கூத்தரின் இராமாயணம் இன்னும் அரங்கேற்றம் செய்யப்படவில்லை. ஆனால் நாள்தோறும் கம்பரின் இராமாயண அரங்கேற்றத்தில் கலந்து கொண்டு கம்பன் கவிதைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒட்டக்கூத்தருக்கு உள்ளூர தன் பொறாமையையும் மீறி வியப்பு தோன்றியது. கம்பரின் கவிநயம் எல்லோரையுமே மயக்கியது போல ஒட்டக்கூத்தரையும் மயக்கியது. ஆனால் ஒட்டக்கூத்தருக்கோ இந்த கவிநயத்தை விட பொறாமையின் வலிமையே அதிகமா இருந்தது. எப்படியாவது கம்பர் பாடலில் ஒரு குற்றம் காண முடியாதா என கண்கொத்தி பாம்பாக காத்திருந்தது அவரோட மனம். அதற்கேற்ற மாதிரியே அரங்கேற்ற நாளில் ஒரு நாள் அதற்கும் சந்தர்ப்பம் ஏற்படுது. சுந்தரகாண்டத்துல கடலில் குரங்குகள் அணை கட்டுவதை விவரித்து கம்பர் கவிதைகளை புனைந்திருந்தாரு. சந்தநயம் நிறைந்த அழகிய கவிதைகள் அது. சுக்கிரவனின் ஆணையால வானர படைகள் முழுவதும் ஓயாமல் அணை கட்டும் பணியில ஈடுபட்டிருந்தது. வானர வீரர்கள் கற்களை கொண்டு வந்து குவித்தார்கள். குமுதன் என்பவன் வானர கூட்டமொன்றின் தலைவன். அவன் ஒரு மலையையே பெயர்த்தெடுத்து கடலில் வீசியெறிந்தான். அப்போது சமுத்திரத்தில் அந்த மலையின் தாக்கத்தால் பேரலை எழுந்தது. அந்த பேரலையின் நீர்த்துளிகள் வானுயரச் சென்று தேவலோகத்திலும் தெரித்தன. அந்த காட்சி எப்படி இருந்தது என விவரிக்கும் போது ஒரு ஓமையை சொன்னார் கம்பர். தேவர்கள் முன்னர் வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள் அல்லவா? அப்போது அமுத துளி தேவலோகம் வரை தெளித்தது போல இப்போதும் தெளிக்கிறதே, மறுபடி நாம் அமுதம் உண்ண முடியும் போல் இருக்கிறதே என எண்ணி மீண்டும் அமுதம் உண்ண ஆசை கொண்டார்களாம் தேவர்கள். அதாவது குமுதன் இட்ட குளவரை குத்தரின் திமிதமிட்டு திரியும் திரைக்கடல் துமிதம் ஊர்புக வானவர் துள்ளினார் அமுதம் என்னும் எழும் எனும் ஆசையால். இந்த கவிதையில் துளி என்ற பொருள் வரும் வகையில் துமி என்று ஒரு சொல்லை பயன்படுத்தினார் கம்பர். ஒட்டக்கூத்தர் ஏற்கனவே என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று காத்து கொண்டிருந்தவருக்கு உடனே இந்த சொல்லை கண்டுபிடித்து விட்டார். துமி என்ற சொல் தமிழில் கிடையாதே, அதற்கு எந்த நூலில் இருந்தாவது இலக்கிய சான்று காட்ட முடியுமா? அப்படி காட்ட முடியாவிட்டால் இந்த பாடலை ஏற்க முடியாது என வாதிட்டார் ஒட்டக்கூத்தர். உண்மையில் இலக்கிய சான்று எதுவும் இல்லை என்பதை கம்பரும் அறிவார். இருந்தாலும் கடவுள் தன்னை கைவிட மாட்டார் என்று துணிச்சலோடு ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் கம்பர்.
இலக்கிய சான்று இல்லாவிட்டால் என்ன, பேச்சு வழக்கில் அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. பேச்சு வழக்கை கவிதையில் பயன்படுத்தும் மரபு உண்டே, எனவே அதில் தவறில்லையே என வாதிட்டாரு கம்பர். ஒட்டக்கூத்தரோ பேச்சு வழக்கில் அந்த சொல்லை யார் பயன்படுத்தியும் தாம் கேட்டதே இல்லை என்றார். அது உண்மைதான். அப்படி ஒரு சொல்லே பேச்சு வழக்கில் கிடையாது. தமிழில் அதுவரை இலக்கிய வழக்கிலோ பேச்சு வழக்கிலோ இல்லாத புத்தம் புது சொல் அது. அந்த சொல் பேச்சு வழக்கில் பயன்படுகிறது என்பதற்கு கம்பர் சாட்சி காட்டினால் தான் ஒப்புக்கொள்ள தயார் என்றும், இல்லையென்றால் கம்பர் தோல்வியை ஒப்புக்கொண்டு அந்த பாட்டை கம்பராமாயணத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் ஒட்டக்கூத்தர் வாதிட்டார். மறுநாள் அதிகாலையில் தான் சாட்சி காட்டுவதாக கம்பர் ஒப்புக்கொள்கிறார். அன்று இரவு நீண்ட நேரம் கம்பருக்கு தூக்கம் வரவில்லை. இதையே நினைத்து கொண்டிருக்கிறார். கலைவாணியை துதித்தபடி படுத்திருந்தார். தாயே, என் மூலம் கவி எழுதுவது நீ அல்லவா? எல்லா கவிதைகளையும் எழுத வைத்தவள் நீ. அந்த வகையில் துமி என்ற சொல்லை எழுத வைத்ததும் நீதானே. இதனால் நாளை அதிகாலையில் சாட்சி காட்ட வேண்டியது உன் பொறுப்பு தான். நான் தோற்றால் மக்கள் நகைப்பார்களே. உன் புகழுக்கல்லவா அது களங்கம் என்று பிரார்த்தனை செய்த கம்பர் நெடுநேரம் கழித்து தன்னை அறியாமல் தூங்கிவிட்டார். தூக்கத்தில் அவருக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் சரஸ்வதி தேவி அருள் நிறைந்த மோகன புன்முறுவல் பூத்தாள். தன் கையில் உள்ள வீணையை விட இனிமையான குரலில் பேசினாள். மகனே, என் அருள் இருக்க உனக்கேன் கவலை? நாளை அதிகாலை கூத்தனோடு இடையர் தெருவில் நடந்து செல். கூத்தன் செவியில் துமி என்று சொல் விழுமாறு செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்படி சொல்லி கம்பர் கனவில் இருந்து வெளியேறினாள் கலைவாணி. கனவு கலைந்த கம்பர் வியப்புடன் எழுந்தார். கனவை நினைத்து நெகிழ்ந்தபடியே அதிகாலை வரை காத்திருந்தார். சூரியன் உதித்ததும் ஒட்டக்கூத்தரை தேடிச் சென்றார். வாருமையா கூத்தரே என அவரையும் அழைத்து கொண்டு வீதியில் நடந்தார். துமி என்ற சொல் யார் வாயில் இருந்தாவது வெளிப்படுகிறதா என ஆராய்ந்தவாறே நடந்தார்கள் அவர்கள். இடையர் தெருவுக்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த தெருவில் எல்லா வீடுகளும் உள்புறம் தாளிடப்பட்டிருக்க ஒரே ஒரு வீடு மட்டும் திறந்திருந்தது. அந்த வீட்டின் திண்ணையில் ஒரு பெண் தயிர் கடைந்து கொண்டிருந்தாள். பேரெழிலுடன் தயிர் கடையும் இவள் யார்? மண்ணுலகத்தைச் சேர்ந்தவளா இல்லை விண்ணுலகத்தில் இருந்து வந்தவளா என ஒட்டக்கூத்தர் அவளை பார்த்து வியப்பில் ஆழ்ந்தார். சாதாரண மானிட பெண்ணாக அவள் தெரியவில்லை. அந்த பெண்ணை சுற்றி 4 குழந்தைகள் ஆனந்தமாக விளையாடி கொண்டிருந்தனர். குழந்தைகளின் எழிலும் நெஞ்சை அள்ளியது. கம்பரும் ஒட்டக்கூத்தரும் அந்த வீட்டை கடக்கும் போது ஒட்டக்கூத்தரை கடைக்கண்ணால் பார்த்தவாறு அந்த பெண் குழந்தைகளிடம் பேச ஆரம்பித்தார். குழந்தைகளே, சற்று தள்ளி போய் விளையாடுங்கள். இங்கே விளையாடினால் நான் கடையும் தயிரின் துமி உங்கள் மேல் சிதறும். துமி மேலே விழாதவாறு நீங்கி இருங்கள். இப்படி சொல்லிவிட்டு நகைத்தாள் அவள். ஒட்டக்கூத்தர் தான் தோற்றுவிட்டதை உணர்ந்தார். பேச்சு வழக்கில் துமி என்ற சொல் இருப்பதை கம்பர் இதோ நிரூபித்து விட்டார். ஒட்டக்கூத்தரும் கம்பரும் மௌனமாக நடந்தார்கள். சற்று தூரம் சென்றதும் கம்பர் மகிழ்ச்சியுடன் என் தரப்பை நிரூபித்து விட்டேன் கூத்தரே என்று சொல்லிவிட்டு அவரிடம் விடை பெற்று தன் இல்லம் சென்றார். மறுநாள் கம்பராமாயணம் மீண்டும் அரங்கேற்றம் செய்யப்படுது. அப்போது கம்பர் நெகிழ்ந்து ராமாயணத்தை ஆரம்பிக்கும் முன் கண்ணில் நீர் மல்க தயிர் கடைந்த பெண்ணை நினைத்து, சாட்சாத் கலைவாணியே வந்து என் பாடலுக்கு சாட்சி சொன்னாள் என்று முகவுரை பாடலை பாடி பிறகு அரங்கேற்றத்தை தொடர்ந்தாராம். தான் தோல்வி அடைந்ததை எண்ணி கவலையோடு நின்ற ஒட்டக்கூத்தருக்கு திடீர் என்ற ஒரு ஐயம் தோன்றியது. யார் அந்த பெண்? அவளை சுற்றி விளையாடிய 4 குழந்தைகளும் யார்? இதுவரை அவர்களை எங்கும் தான் பார்த்ததே இல்லையே. நேற்று இதே இடையர் தெரு வழியாக நாம் நடந்து சென்றபோது அந்த வீடு பாழும் வீடாக பூட்டியல்லவா இருந்தது. இப்படி ஒட்டக்கூத்தரின் நெஞ்சில் ஏதேதோ எண்ணங்கள் அலைமோத பரபரவென நடந்து மீண்டும் அதே வீட்டை அடைந்தார் ஒட்டக்கூத்தர். என்ன ஒரு வியப்பு! அந்த வீடு பூட்டி இருக்கு. யாரும் திண்ணையில் அமர்ந்து தயிர் கடைந்ததற்கான அடையாளமே அங்கு இல்லை. ஒட்டக்கூத்தர் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிந்தது. கலைவாணி அல்லவா 4 வேதங்களையும் குழந்தைகளாக்கி அங்கு வந்து சற்று நேரம் அமர்ந்து கம்பருக்கு சாட்சி சொல்லிவிட்டு போயிருக்கிறாள். இந்த அளவு சரஸ்வதி கடாட்சம் பெற்றிருக்கும் கம்பரை தாம் எப்படி வெல்ல முடியும்?
உலகில் கம்பர் எழுதிய ராமாயணம் தான் புகழ் பெறப் போகிறது. நான் எழுதிய ராமாயணம் இனி இருந்தா என்ன இல்லனா என்ன என்று விரக்தியுடன் தன்னோட வீட்டிற்கு வந்த ஒட்டக்கூத்தர் தான் எழுதிய ராமாயண ஓலைச்சுவடிகளை அனைத்தையுமே நெருப்பில் போட்டு எரித்து விட்டார். இதனை அறிந்த கம்பர் ஒட்டக்கூத்தர் இல்லம் தேடி ஓடோடி வந்தார். கூத்தரே, என்ன செயல் செய்கிறீர்கள் என அவர் கையை பற்றி தடுத்தார். அதற்குள் உத்தரகாண்டம் தவிர்த்து மீதி காண்டங்கள் அனைத்தும் நெருப்பில் எரிந்துவிட்டன. கூத்தரே, நான் ராம பட்டாபிஷேகத்தோடு என் ராமாயணத்தை நிறைவு செய்து விடுவேன். உத்தரகாண்டத்தை எழுத மாட்டேன். உலகில் உங்கள் உத்தரகாண்டமே நிலை பெறும். கவலை வேண்டாம். கம்பர் சொன்ன வாசகங்களை கேட்டு நெகிழ்ச்சியோடு கம்பரை கட்டி தழுவி கொண்டார் ஒட்டக்கூத்தர். நெருப்பில் எரிந்த சுவடிகளோடு அவர் நெஞ்சில் எரிந்த பொறாமையும் அழிந்தது. இருவரும் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்திருந்தாலும் ஒட்டக்கூத்தர் கம்பரின் சமகாலத்தவராக கருதப்படுகிறார். கம்பர் ஒட்டக்கூத்தருக்கு முற்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ராமாயணத்தின் முதல் 6 காண்டங்களை தமிழில் இயற்றியவர் கம்பர். 7வது காண்டமான உத்தரகாண்டத்தை கம்பன் இயற்றவில்லை. உத்தரகாண்டத்தை இயற்றியவர் ஒட்டக்கூத்தரே என்பது தற்கால ஆய்வுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. ஈடு இணையற்ற கவிஞராக வலம் வந்த கம்பர் தன்னுடைய 70ஆம் வயதில் 1250ஆம் ஆண்டு இயற்கை எழுதினார். கம்பர் காலமான போது ஒட்டக்கூத்தர் மகிழ்ச்சியும் வருத்தமும் கம்பரை பெருமையாகவும் ஒரே பாட்டில் தெரிவித்ததாக கூறப்படுது. அந்த பாடல், இன்றைக்கோ கம்பன் இறந்த நாள், இப்புவியில் இன்றைக்கோ என் கவிதை ஏற்கும் நாள், இன்றை பூமடந்தை வாழ பொறைமடந்தை வீற்றிருக்க நாமடந்தை நான் இழந்த நாள். நாமடந்தை என்ற சொல்லிற்கு சரஸ்வதி தேவி என்ற பொருள். அதாவது நாமடந்தையின் நாயகனாக கம்பனை பாவிக்கிறார், அதாவது பெருமையாக பாடியிருக்கிறார் ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் இயற்றிய நூல்கள் விக்கிரம சோழனுலா, கலிங்கபரணி, அரும்பை 900, குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ், குலோத்துங்கன் சோழனுலா, ராஜராஜ சோழனுலா, தக்கையாக பரணி, காங்கேயன் 4000 கோவை போன்றவை. மேலும் இவர் சில செய்யுட்கள் கூட பாடியதாக தமிழ் நாவலர் சரிதை போன்ற நூல்கள் குறிப்பிடுது. இவர் இயற்றிய குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் என்ற சைவ சிற்றிலக்கிய நூலே தமிழ்ல தோன்றிய முதல் பிள்ளைத்தமிழ் நூல். இவரது காலத்திற்கு சுமார் 500 ஆண்டுகள் முன்னர் பெரியாழ்வார் பாடிய பிள்ளைத்தமிழ் பாடல்கள் தனி நூலாக இல்லை. இவர் எழுதிய குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ்தான் தமிழில் தோன்றிய முதல் பிள்ளைத்தமிழ் நூல். கம்பர் ராமாயணத்தை தமிழில் எழுதியதற்காகவும் ஒட்டக்கூத்தர் சோழ மன்னர்களின் அவைப்புலவராகவும் பல உலா நூல்களை எழுதியதற்காகவும் இருவரும் பிரபலமாக அறியப்படுகிறார்கள். கம்பரின் ராமாயணம் மற்றும் ஒட்டக்கூத்தரின் உலா நூல்கள் தமிழ் இலக்கியத்தின் பொக்கிஷங்களாக கருதப்படுது. கம்பரும் ஒட்டக்கூத்தரும் தமிழ் இலக்கியத்தில் பல பொக்கிஷங்களை கொடுத்துள்ளனர். ஆனால் கவிராட்சசனான ஒட்டக்கூத்தர் இறந்த நாள் பற்றிய தகவல்கள் நமக்கு தெரியவில்லை. கம்பர் கம்பராமாயணத்தின் முதல் 6 காண்டங்களை முதலில் எழுதியிருப்பதனாலும் ஒட்டக்கூத்தர் 7வதாக உத்தரகாண்டத்தை எழுதியிருப்பதனாலும் கம்பர் இறந்ததை அவர் ஒரு பாடலாக பாடியிருக்கிறார் என்பதை வைத்து நாம் பார்க்கும்போது கம்பர் ஒட்டக்கூத்தரை விட முற்பட்டவர் அப்படிங்கிற ஒரு தெளிவான தகவல் நமக்கு தெளிவாகுது. ஒட்டக்கூத்தரை பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல்களையும் அவருடைய பாடல்களில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க.